ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷாப்பிங் பேக் கொஞ்சமாக கிளாத் வச்சு இந்த சூப்பரான பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் பேக் எடுத்திருக்கேன். இதனுடைய கைப்பிடியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பின்னாடி இதனுடைய நீளம் வந்து 16.5 இன்ச், அகலம் வந்து 13.5 இன்ச் இருக்குது. இதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம். ரெண்டாக மடித்த பின்னாடி கீழ்ப்பகுதியில் மடிப்பு பகுதியில் 2 இன்ச் அகலம் 2 இன்ச் நீளத்தில் ஒரு பாக்ஸ் சைட் போட்டுக்கலாம். இதேமாரி அடுத்த சைடு நம்ம வந்து பாக்ஸ் சைட் போட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மேலே 1 இன்ச் வந்து 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு க்ராஸாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எழுத்திருக்க பகுதியை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கலாம். இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். இப்போது ஓப்பன் பகுதியில் ஒரு சைடு மட்டும் எடுத்துகிட்டு சின்னதாக மடிச்சுட்டு திரும்ப ஒரு 1.5 இன்ச் அளவு மடித்து இதை வந்து ஒரு தையல் தைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி தைச்சி விட்டாச்சு. இப்போ ஆப்போசிட்டில் மடிப்பு பகுதியில் இருந்து ஒரு 2 இன்ச் உள்ளே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பின்னாடி இதே நீளத்துக்கு ஜிப் எடுத்துக்கலாம். இப்போ ஜிப்பை வந்து நல்ல பக்கம் உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஜிப்பை வந்து நல்ல பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு துணி வந்து உள்ளே இந்த மாதிரி மடங்கி போகிற மாதிரி வச்சு பதிச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். உள்பக்கமாக இந்த மாதிரி உள்பக்கமாக நம்ம தையல் போட்டு எடுக்கும்போது வெளிப்பக்கம் இந்த மாதிரி நமக்கு நீட்டாக கிடைக்கும். உள்பக்கம் ஜிப்பு வந்து இந்த துணியில் வந்து சிக்காது. இதே மாதிரி அடுத்த பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எழுத்து இருக்க பகுதியில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு வெளிப்பக்கம் வந்து அதோட நல்ல பக்கம் இருக்குது. நம்ம திருப்பும்போது நல்ல பக்கம் வந்து நமக்கு எழுத்து இல்லாத பகுதியில் வரும். பாருங்கள், எழுத்து இருக்க பகுதியில் இந்த மாதிரி ஜிப்பை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ திருப்பும்போது நமக்கு வந்து நல்ல பக்கம் வெளிப்பக்கம் வந்துடும். அதுக்கு மேலே பதிச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்த பின்னாடி இதில் நம்ம வந்து ரன்னர் இன்சர்ட் பண்ணிடலாம். லைட்டாக அதை வந்து உள்ளே வச்சு தள்ளி விட்டாலே நமக்கு வந்து ரன்னர் உள்ளே போயிடும். அதுதான் ரன்னர் போட்டாச்சு. இப்போ மிந்தி இருந்த மாதிரி திரும்பி நம்ம வந்து மடித்து வச்சிடலாம். கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பெல்லாம் கட் பண்ணியாச்சு. திரும்ப இருந்த மாதிரியே நம்ம வந்து மடித்து வச்சாச்சு. இப்போ உள்ளே வந்து கட் பண்ண பகுதியில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த கோட்டுக்கு மேலே 2 பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதே அளவுக்கு ஒரு கிளாத் பீஸ் எடுத்துக்கலாம். கிளாத்தோட உள்பக்கமாக நம்முடைய ஷாப்பிங் பேக் வச்சு இதே அளவுக்கு நம்ம வந்து தைச்சி எடுத்துகிட்டு மீதி இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு கைப்பிடி ரெடி பண்ணுறதுக்காக 2 கிளாத் பீஸ் எடுத்துக்கலாம். இதனுடைய நீளம் வந்து 17 இன்ச், அகலம் வந்து 4 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஷாப்பிங் பேக்கில் கைப்பிடியை வெட்டினா அதிலேருந்து 1 இன்ச் அகலத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு மடிச்சுட்டு நம்ம வந்து 2 கைப்பிடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மேல் பகுதியிலேருந்து உள்பக்கம் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைடும் நம்ம வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச் மார்க் பண்ணதுக்குள்ளே வச்சு நம்ம கைப்பிடி அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 பக்கம் நம்ம வந்து கைப்பிடி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கைப்பிடி அட்டாச் பண்ணி எடுத்த பின்னாடி
இதே நீளத்துக்கு ஜிப் எடுத்துக்கலாம். ஜிப்பை வந்து மாற்றி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். ஜிப்போட நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு 2 பக்கமும் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ உள் பக்கமாக திருப்பிட்டு இதுக்கு மேலே பதிச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இல்லை ரன்னர் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு 2 சைடும் ரன்னர் போடணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு ரன்னர் மட்டும் போடனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரன்னர் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்பக்கமாக பேக்கை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். உள்பக்கமாக திருப்பி எடுத்த பின்னாடி 2 பக்கமும் 1/2 இன்ச் அளவுல இதை வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போது மேல் பகுதியை இந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுல இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 சைடும் நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு. இப்போ பேக்கை வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். சூப்பரான பேக் வந்து ரெடி ஆகிட்டு, கீழே வந்து நல்லா அகலமாக நிறைய ஜாமான் வைக்கிறபடியாக 2 சைடும் பாக்கெட்டோட நம்முடைய பேக் வந்து ரெடி ஆகிட்டு, இந்த மாதிரி ஷாப்பிங் பேக் கொஞ்சமாக துணி வச்சு நீங்களும் தைச்சி பாருங்கள். தைச்சி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.